அடுத்தது லாஸ்ட் வீடியோவில் வந்து ப்ளவுஸ் மார்க்கிங் பார்த்தோம். இப்போ வந்து ரிங்கில் எப்படி நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். நான் ஆல்ரெடி ஃபிட் பண்ணிட்டேன். ரிங்கு வந்து ரொம்ப டைட்டாகவும் நம்ம கிளாத் வந்து இழுக்கக்கூடாது. லைட்டாக நம்ம வந்து போட்டுட்டு நம்ம லைட்டாக உள்ளே தட்டி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சவுண்டு மாதிரி இருக்கும். அப்போவே தெரிஞ்சிடும் அது நல்லா டைட்டாக இருக்கும். நான் கட்டில் ரிங்கை எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன், ஸ்டாண்ட் யூஸ் பண்ண மாட்டேன், ரிங்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் என்னென்னா ஜரி த்ரெட் வந்து 3 லேயராக நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு தையல் போடும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது 3 லேயர் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் வந்து லோட் பண்ணணும். சுகர் பீட்ஸ் வந்து 2 பீட்ஸாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். 3 4 அந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா ரிங்லேருந்து எடுக்கும் போது கண்டிப்பாக லூஸாக தான் வரும். அதுக்கப்புறம் அடுத்த லேயர் பார்த்திங்கன்னா 3 mm பீட்ஸும் 4 mm பீட்ஸும், ஒன்று 3M 1 4M அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி 2 லேயர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட்ஸ் லேயர். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு தான் பேக்கு. அங்கங்கே ஒரு நாட். பேக் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிச்சு. ஆனால் ஹேண்டு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஹேண்டோட மாடல் வந்து பார்க்கணும் அப்படின்னிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.